சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். பல போராட்டங்களுக்கு பிறகு இந்துக்களின் மிக முக்கியமான அடையாளம் ராம ஜென்மபூமி அயோத்தியா 22/1/2024 அன்று கோயில் திறக்கப்படுகிறது. குழந்தை ராமர் வடிவில் உள்ள அந்த ராம்லல்லாவோட சிலை தன்னுடைய கர்ப்பகிரகத்துக்கு பல ஆண்டுகள் கழித்து, பல 100 ஆண்டுகள் கழித்து கர்ப்பகிரகத்துக்குள் செல்கிறது. இந்த ஆலயம் பிரிட்டிஷின் சூழ்ச்சி, பல இஸ்லாமியர்கள் அமைப்புகளின் சூழ்ச்சி, அதாவது இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் இஸ்லாமிய அமைப்புகளின் சூழ்ச்சி, இந்தியாவில் இருக்க ஒரு கட்சி, அதாவது இந்துக்களுக்கு மட்டும் வேலையை செய்ய மாட்டாங்க, அந்த கட்சியின் சூழ்ச்சி, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சூழ்ச்சியை முறியெடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிநடப்பால், யோகிஜி அவர்களின் வழிநடப்பால் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் மொத்தம் 4 வருஷத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 4 years அவுட் ஆஃப் த வேல போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த கோயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் 22ஆம் தேதியிலேருந்து நம்ம எல்லாருக்கும் அதோட தரிசனம் தெரிய போகிறது. இப்பொழுது காசி தமிழ் சங்கம் போயிட்டு வந்த எல்லாருமே சொல்கிறது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோயில் அப்படின்றாங்க. அயோத்தி நகரமே விழா போல காட்சி அமைக்கிறதுன்றாங்க. காட்சின்னா அயோத்தி நகரம் எப்படி இருக்குது அப்படின்னா, லைட்ஸ், த லேண்ட் ஆஃப் லைட்ஸ் மாதிரி ஃபுல்லாக லைட்டை போட்டு வச்சு அப்படி இருக்கான். அவ்வளோ பிரைட்டாக இருக்கான், அவ்வளோ ஜொலிஜொலிப்பாக இருக்கான். ரொம்ப சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா சீதா தேவியோட சொந்த ஊரான நேபாள்லேருந்து அயோத்திக்கு சீதன மரபு வந்துட்டுருக்கு. அதாவது நேபாள் மக்கள் அவர்களும் நடந்து அயோத்தி மக்களுக்கு, ராமபிரானுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, சீதாமா உங்களுக்கு நேபாளை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் இந்த சீதனம் வந்துட்டு இருக்கு. இந்த கோயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பாரம்பரிய முறையில், அதாவது ஒரு கோயில் எப்படி இருக்கணுமோ அது முறையில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதாவது there is no compromise on the cultural thing, there is no compromise on the Hindu mythology. இந்த ரெண்டுத்துலையுமே எந்த காம்ப்ரமைஸும் இந்த கோயிலில் செய்யப்படவில்லை. ரொம்ப சிறப்புங்க. அதாவது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ரூம் எப்போவுமே எப்படின்னா கிழக்கு மேற்காக இருக்கும். அதே போல் கிழக்கு மேற்கில் தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம வீட்டில் எப்படி சாமி ரூமை கிழக்கு மேற்காக வைக்கிறோமோ அதே போல் தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீளம் 399 அடியும் அகலம் 250 அடியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உயரம் 161 அடி இருக்குன்றாங்க. 161 feet ஹைட்டில் இந்த கோயில் இருக்குது. அதாவது அடுத்த 1000 வருடங்களுக்கு இந்த கோயில் ஒன்றும் ஆகாது, இந்த கோயிலில் ஒரு சேதமும் இருக்காதுன்ற அளவுக்கு இதோடைய ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆல்சோ டாப் நாச். உங்களுக்கு தெரியும் எல்என்டி அவர்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நோ ப்ராஃபிட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. எல்என்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கு. அதை நோ ப்ராஃபிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிறப்பான செய்தி, இந்த எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற பல பேரில் தமிழர்கள் 30%. இந்த ராமர் கோயில் கட்டின இந்த பல இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாமே 30% தமிழர்கள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 3 தளங்களாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஒவ்வொரு தளமும் 20 அடி, 20 ஃபீட்டுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர், தளம்ன்றது ஃப்ளோர், ஒரு ஃப்ளோரும் இருக்கும். அதே போல் 392 தூண்களும் 44 வாசல்களும் இருக்குது. அதாவது 3 ஃப்ளோருக்கு கோயில், ஒரு ஃப்ளோரும் 20 அடி, 302 தூண்கள் இருக்குது. அதே போல் 44 வாசல்கள் இந்த கோயிலுக்கு இருக்குது. தரைத்தளம், அதாவது இவங்க தரைத்தளம் சொல்லலாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் குழந்தை வடிவமான இந்த ராம்லல்லா சிலை வைக்கப்படுகிறது. அதே போல் பட்டாபிஷேகம் அமைவதற்கான ஒரு மண்டபமும் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. நம்ம எதுக்காக போகிறோம்? ராமரை தானே பார்க்க போகிறோம். அந்த குழந்தை ராமரின் சிலை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் நம்ம வீட்டில் எல்லாரும் அந்த படம் இருக்கும், எல்லார்ட்டையும் அந்த படம் இருக்கும். அந்த இதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மண்டபமும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குன்றத சொல்கிறாங்க. மொத்தம் 5 மண்டபம் இருக்குது. ரங்க மண்டபம், தரிசன மண்டபம், பார்த்தான மண்டபம், கீர்த்தனை மண்டபம். அதாவது இந்திய கோயில்களையும் தூண்களையும் நம்ம பிரிக்கவே முடியாதுங்க. ஒரு தூணுமே ஒரு கதையை சொல்லும். அதாவது நார்த் இந்தியாவில் இருக்க பல கோயில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தூண்கள்லாம் இஸ்லாமிய படையெடுப்புகளாக அழிக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. தமிழர் கடவுளின் கிருபைகளாக எல்லா தூண்களும் இருக்குது.
அதே போல் நம்ம ராம்லல்லாவில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா கோயிலில் பல தூண்கள், ராமாயண கதையை சொல்கிற பல தூண்கள் அந்த சிலை வடிவங்கள்லாம் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்கல்ப்சராக கிரியேட் பண்ணி இந்த கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 4 வருஷத்துல இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ட் ஆனது அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. வயசானாலேங்க இந்த வயசானாலும் சரி, இந்த மாற்றுத்திறனாளிகளும் சரி, ஒரு கோயில் செல்லும் போதும் அவங்க படுற கஷ்டம் வந்து எப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த கோயிலை திறக்கும் போது சொன்னால் இது அனைவருக்கான கோயிலாக இருக்கும், யார் வேணால் இந்த கோயிலில் வந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ வந்து நம்ம என்ன நினச்சோம், டோட்டல் மக்களை சொல்கிறாருன்னு நினச்சோம். ஆனால் வந்து முதியோர்களையும் ஊனமுற்றோர்களையும் வந்து எப்படி வந்து அடாப்ட் பண்ணுவார் அப்படின்றத நம்ம யோசித்தோம். அதற்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம். சிறப்பு வழிகள் முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மாற்றுத்திறனாளிக்கு அமைக்கப்பட்ட வழியினால என்ன அப்படின்னா, உள்ள லிஃப்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பேட்டரி கார்ஸ் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஏர்போர்ட்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, நின்றுக்கிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அதை வந்து அந்த கோயிலில் போய் டச் ஆகிறோம், அந்த மாதிரி வழித்தடங்களும் நிறைய போட்டிருக்காங்க. அதாவது இந்த மொத்தம் வந்து இந்த 48 என்ட்ரியில் ஒரு என்ட்ரி வந்து வெரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வந்து முதியோரும் மாற்றுத்திறனாலும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கோயில் விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், என்ன சார் அந்த இடத்துல ஒரு ராமருக்கு மட்டும்தான் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலையே படாதீங்க. அங்கே வந்து சூரிய பெருமானுக்கு கோயில் இருக்குது. ஏன்னா வந்து சூரிய வம்சம் தான் ராமர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரியனுக்கு கோயில் இருக்கிறது, சிவனுக்கு கோயில் இருக்குது, கணபதிக்கு கோயில் இருக்குது, பகவதி கோயில் இருக்குது, ஹனுமானுக்கு இருக்குது, எல்லா சுவாமிகளுக்கும் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஹனுமார் கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஊர் வெளியே, அதாவது ஊருக்குள்ளே இருந்த ஒரு ஹனுமான் கோயில், ஊர் வெளில ஒரு ஹனுமான் கோயில் இருந்தது. அந்த ஹனுமான் கோயிலோட என்ன ஒரு இது இருந்தது அப்படின்னு, சிறப்பு இருந்தது அப்படின்னா வந்து இந்த கோயில் இடிக்கப்பட்டும் போது சொல்கிறாங்க, உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியல. இந்த கோயில் இடிக்கப்பட்டும் போது இந்த ராம்லல்லா கோயில் இருந்த ஹனுமார் கோயில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தூரத்தை தள்ளி போய் எங்கேயோ எடுத்து வச்சு மறைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹனுமார் கோயில் வந்து மீண்டும் வந்து அயோத்தியா கோயில் வளாகத்துக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் ரொம்ப சிறப்பு. சார் இப்படி சொல்கிறீங்களே சார், ராமர் வந்து ஒரு சூரிய வம்சம், ஒரு ராஜாக்கு ஏற்ற கட்டிடம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மாளிகைக்கு சென்றிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செவறுகள், கோட்டை செவறுகள், மிக நீண்ட கோட்டை செவறுகளை எழுப்பியிருக்கார் நரேந்திர மோடி. அது வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே என்ன சொன்னார் அப்படின்னா, 4 செவரும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த 4 செவரை பார்க்கும்போதே அப்படி இருக்குமா அவங்களுக்கு, அவ்வளோ பிரம்மாண்டமான செவறுகள் இது பண்ணியிருக்காங்க. அந்த செவத்தோட அகலம் மட்டும் 4.25 மீட்டர் வந்து அகலம் இருக்குன்றாங்க. 4.25 மீட்டர் வந்து அகலம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கோவிலோட சவுத் சைடில், ஓகேவா, கோயிலோட சவுத் சைடில் சதர்ன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக பழமையான சீதா அம்மாவோட கிணறு, அதாவது இந்த ராமர் விஷயத்திலே வந்து இதில் சீதா அம்மாவோட கிணறுன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல. அது எல்லாருமே வந்து தேடி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஸ்டோரி படிச்சிருந்தாலே தெரியும். அந்த சீதா அம்மாவோட கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் உள்ள தென் சைடு ஆன விளையாடு வந்து சவுத் சைடில் வந்து அந்த இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதற்கான வே அவுட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு லேயர், அதாவது மெயின் லேயர். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து மெயின் லேயர் ஆஃப் த டெம்பிள். அதாவது கோயிலேருந்து வந்து 3 லேயரில் வருது. ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அந்த கார்டன்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து 2வது லேயரை பற்றி வந்து நம்ம பேசணும். இந்த 2வது லேயர் வந்து யாரும் கொடுத்துருக்காங்க, ராமபிரானோட குருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, குகன், சபரிமாதா போன்ற ஒரு ஆலயங்களும் அந்த செகண்ட் லேயர், அதாவது 3 லேயர் இருக்குது கோயிலுக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் கார்டன், செகண்ட் லேயரில் வந்து இந்த மகரிஷிகள் இதுவும் அப்புறம் வந்து சபரிமாதாவோட கோயில்களும் வந்து அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலோட சவுத் வெஸ்ட்னால என்ன மூலை, குபேர மூலைன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் குபேரன் குடில் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த குபேரன் குடியில் ஒரு சிவாலயம் வந்து புனர்பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அதோட ராம பக்தர் என்று சொல்லப்படும் ஜடாயுவின் சிலைகளும் இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த கோயில் வந்து பல ஸ்பெஷலான அம்சங்களை வந்து கொண்டிருக்குங்க. இந்த கோயில் ஏர்போர்ட்லேருந்து கோயிலுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஏர்போர்ட்லேருந்து கோயிலுக்கு செல்வது வந்து ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஆர் கோயிங் டு பி ஆர்கனைஸ்ட். அதாவது ஆல்ரெடி ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து இட் இஸ் அபவுட் டு ஓப்பனா இல்லை ஓப்பன் ஆகுதான்றது நமக்கு அந்த தகவல் சரியாக தெரியல. அது வந்து ஆனால்
கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம கோலாகல ஸ்ரீனிவாசன் சார் வந்து இப்போ போயிட்டு இருந்தபோது நான் கேட்டேன், சார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆச்சு சார் அப்படின்னு நான் கேட்டபோது, இல்லை அது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ரயில்வே ஸ்டேஷன் ரெடி, ஏர்போர்ட் ரெடி. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்ததுன்னா திருப்பதி போலவே ஃப்ரீ பஸ்ஸஸும் பிளான் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்தோ இதுலேருந்து கோயிலுக்கு போகிறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக வச்சுருக்காங்க. அதே போல் 24 மணி நேரமும் அன்னதானம் இந்த கோயிலில் இருக்கும். 24 hours அன்னதானம் இந்த கோயிலில் உண்டு. நீங்கள் வந்தீங்கன்னா மனசார சாமி பார்த்துட்டு வயறார சாப்பிட்டு போகலாம். அதே மாதிரி சார் நார்த் இந்தியானாலே என்ன சார் எச்ச துப்பியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றீங்க. அயோத்தியாவை பொறுத்தவரை ஒரு இடத்தில் கூட தூய்மை இல்லாத விஷயம் இல்லை. எல்லா இடத்திலும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஊரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு வந்து போனன்னு ஆசை வருது. அந்த வாய்ப்பு, அந்த அருள் நமக்கு எப்போ இருக்குன்னு தெரில. ராமரை பார்க்க வேண்டிய அருள் எப்போ நமக்கு வரும்னு தெரில. பட் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது செல்லக்கூடிய இடமாக இது இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.